Hello everyone, welcome to my channel. English ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் கிளாஸ் ஜாலியாகவும் கிராமர் போர் அடிக்காமல் ரொம்ப ஈஸியாகவும் புரியணுமா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து காலேஜ் புக்ஸ் வரைக்கும் ஸ்லிப் டெஸ்ட் தொடங்கி ஆனுவல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கிற டாபிக் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச, எழுத, புரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஈஸியாக புரிஞ்சுக்க வழக்கமான டெஃபினேஷன், போரிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ கிடையாதுங்க. நோ, அதுக்கு பதில் ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி, அதுவும் ஒரு ட்ரெஷர் அண்ட் ஸ்டோரி கேட்டுக்கிட்டே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? எஸ், அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி சேனலில் இது வரைக்கும் யாரும் சொல்லாத கதை, நவுன் ஃபேமிலிஸ் ட்ரெஷர் ஹண்ட். இந்த வீடியோவை பிரேக் இல்லாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கதையில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நல்லா கவனிங்க, கிராமர் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. நம்ம புதையல் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கான டிப்ஸ், கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேச படிக்க சிம்பிள் ஃபார்முலாஸ், என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் வரப்போகுது. அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கெட் ரெடி டு வாட்ச், லிசன் அண்ட் என்ஜாய். ஒரு பிரைட் சம்மர் டே. மிஸ்டர் நவுனோட ஃபேமிலி சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு கிளம்புறாங்க. மிஸ்டர் நவுன் ஒரு ஹெட்மாஸ்டர். அவருக்கு எல்லா பிளேசஸ், பீப்புள், அனிமல்ஸ், திங்ஸோட நேம்ஸ் அத்துபடி. அந்த நேமுக்கு ஸ்பெல்லிங் கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார். அவரோட ஒரே பையன் ப்ரோனவுன், வெரி ஸ்மார்ட், ஆனால் குறும்பு பையன். அப்பா நவுன் வீட்டில் இருக்கும்பொழுது ப்ரோனவுன் இருக்கிற இடமே தெரியாமல் சமத்து பையனாக இருப்பான். அப்பா டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாலோ, வெளியில் எங்கேயாவது போயிட்டாருனாலும் அவ்வளோதான், அப்பாவை போல் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பா நவுன் நேம்ஸுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் ப்ரோனவுனுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. பாய்ஸ் நேமுக்கு ஹீ, கேர்ள்ஸ் நேமுக்கு ஷீ, திங்ஸ் நேமுக்கு இட்டு, தேன்னு சொல்லி நல்லா சமாளிச்சிருவான். இந்த நவுனையும் ப்ரோனவுனையும் கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறவங்க தான் அட்ஜெக்டிவ். நம்ம நவுனோட ஒய்ஃப் தாங்க. ஒரு வழியாக இந்த 3 பேரும் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண காரில் கிளம்புறாங்க. காரில் போகும்போது ஒரே அமைதியாக போராக போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ். அங்கே என்ன பண்ணுறாங்க, காரை நிறுத்திட்டு இறங்கி சந்தோஷமாக சுற்றி பார்க்கலான்னு இறங்குறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஓனர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நவுனோட தம்பி வேர்ப். வேர்ப் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்கிற ஆக்ஷன் ஸ்டார். வேர்போட ஒய்ஃப் அட்வர்ப். அவருக்கு கூட இருந்து எப்படி ஒவ்வொரு வேலையும் முழுமையாக முடிக்கணுன்ட்டுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. நவுனுக்கு அவர் தம்பி வேர்ப் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதனால தான் நம்ம நவுன் ஃபேமிலி கூட வேர்ப் ஃபேமிலியை சேர்ந்துட்டு காரில் கிளம்பி போகிறாங்க. வேர்ப் வந்ததுக்கு அப்புறம்தான் காரில் ஒரே பாட்டு, கதை பேசிக்கிட்டு, ஜோக் சொல்லிக்கிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பீச் போய் சேர்றாங்க. ஒரே என்ஜாய் பண்ணுறாங்க அந்த ட்ரிப்பை. பீச்சில் இறங்கி எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது கடல் அலையில் ஒரு பாட்டில் மிதந்துக்கிட்டே வருது. அந்த பாட்டிலில் என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வேர்ப் எடுத்து நவுன் கிட்ட கொடுக்குறாரு. உடனே 5 பேரும் சுற்றி அந்த பாட்டிலை ரொம்ப ஆர்வமாக என்னென்னு பார்க்குறாங்க. அதில் திறந்து பார்த்தாக்கா ஒரு பேப்பர், ஒரு பழைய பேப்பர். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவுன் படிக்கிறாரு. படித்தவொடனே எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸ். அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்து தெரியுமா? Find the 3 Shun brothers in the tea island lost together. Help and get the clue. A pirate's treasure is waiting for you. நவுனுக்கு இந்த லெட்டர், ட்ரெஷர் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்ம ஆக்ஷன் ஸ்டார் வேர்புக்கு சாகசங்கள் பண்ணுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததால், நவுனன்னா நீங்கள் எனக்கு இந்த டீ ஐலண்ட் போகிறதுக்கான மேப், எந்தெந்த ஊர், இடம், தேவையான திங்ஸ், வேறு ஏதாவது நம்ம பார்க்க போகிற டேஞ்சரஸ் அனிமல்ஸ், அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதோடைய நேம்ஸ் மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. நான் இந்த பயணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அட்வர்பும் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஓகே சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அட்ஜெக்டிவும் நவுன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நேம்ஸ் மட்டும் சொல்லுங்கள் போதும். நீங்கள் சொல்கிற பிளேசஸ், திங்ஸ், பீப்புள், அனிமல்ஸ் எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில்ஸும் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன்.
அப்படியே நீங்கள் டயர்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ரோனவுன் உங்களுக்கு பதில் ஹென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ப்ளீஸுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகலாமேன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாரும் ஒத்துக்கிட்டு ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு கிளம்புறாங்க. நவுன் அவருக்கு தெரிஞ்ச ஷிப், கேப்டன், ஒர்க்கர்ஸோட நேம்ஸ், ஜேர்னிக்கு தேவையான திங்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. வேர்ப் உடனே அதெல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் இறங்கி எல்லா ஏற்பாடுகளையும் தயார்படுத்திட்டு ட்ரெஷர் ஹண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக டீ ஐலண்டை கண்டுபிடிச்சி ஷிப்பை விட்டு இறங்குறாங்க. அந்த ஐலண்டில் அவங்க முதல்ல பார்த்தது ஒரு லைட் ஹவுஸ். அங்கே யாராவது இருப்பாங்க, போய் விசாரிக்கலாம்னு லைட் ஹவுஸ் கிட்டே போகும்பொழுது யாரோ வழியில் ஓ ஹா ஆவுச் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வேர்பு போய் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்காரு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல். அட்வர்பும் கூட போய் அவருக்கு காலில் கட்டு கட்டி விட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போன மருந்தும் கொஞ்சம் கொடுத்துட்டு பசிக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. வலி குறைஞ்சதுக்கப்புறம் வயிறும் கொஞ்சம் நிறைஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமான அவர் வான்னு சவுண்டு மட்டும் கொடுக்குறாரு. தன்னால் சரியாக பேச முடியாதுன்னும் சவுண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் காமிக்கிறாரு. மணலில் அவரோட பெயர் இன்டர்ஜெக்ஷன் எழுதி காட்டுறாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். முதல் ஷன் பிரதரை கண்டுபிடிச்சாச்சு. அந்த பாட்டிலில் இருந்த லெட்டரை உடனே அவர்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. நவுன் ஃபேமிலி செய்த ஹெல்ப்புக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு மேப் கொடுக்குறாரு. அதுதான் ட்ரெஷர் மேப். இன்டர்ஜெக்ஷனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த ட்ரெஷர் மேப்பில் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை கிளியராக மார்க் பண்ணியிருக்கு. நம்ம டோரா ஸ்டைலில் சொல்லணும்னா முதல்ல ஆறு, பாலம், காடு, அதாவது ஃபர்ஸ்ட் ரிவர், செகண்ட் பிரிட்ஜ், தேர்ட் ஜங்கிள். அந்த வழியாக போனால் ட்ரெஷர் இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலான்னு போட்டிருக்கு. மேப்பை பார்த்து பிரிட்ஜுக்கான வழியை கண்டுபிடிச்சி போகிறாங்க. பிரிட்ஜுக்கிட்ட போய் பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா அந்த பழைய பிரிட்ஜு உடஞ்சி போயிருக்கு. என்ன செய்யறதுன்னு புரியாமல் வேறு வழி இருக்கான்னு சுற்றி பார்க்குறாங்க. அப்போது மூங்கிலில் கட்டின ஒரு சின்ன மர வீடு தெரியுது. உடனே அந்த மர வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவர்கிட்ட பிரிட்ஜை க்ராஸ் பண்ண ஹெல்ப் கேட்கலான்னு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் தெரியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே அப்ஜெக்டிவ் அவர்கிட்ட போயிட்டு அவங்க ஃபேமிலி பற்றியும் அவங்களுக்கு கிடைச்ச பாட்டில், அவர் ஃபஸ்ட்டு பிரதர் ஷன்னு, அவர் தந்த மேப்பு பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அவர், என் பேர் தான் கன்ஜங்ஷன், நான் உங்களுக்கு இந்த ஐலண்டை 2 பக்கத்தையும் க்ராஸ் பண்ணுறதுக்கான பிரிட்ஜை சரி செஞ்சு தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு ஃபேன் பாய்ஸ்ன்னு எழுதின 7 மரக்கட்டைகள் வேணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஃபேன் பாய்ஸுன்ற கட்டைங்களா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குழம்பிடுறாங்க. எல்லா பேரும் தெரிஞ்ச நவுனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆனால் இப்போ ப்ரோனவுன் முகம் பிரைட் ஆகுது. ஏன்னா அவருக்கு தான் எல்லா ஷார்ட்கட்டும் தெரியும்ல. அது ஒன்றும் இல்லைப்பா, ஃபார், அண்ட், நாட், பட், ஆர், எட், ஸோ என்ற கனெக்டிங் வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் சேர்த்து படித்தாக்கா ஃபேன் பாய்ஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லலான்னு சொல்கிறான். எல்லாரும் இப்போ ரொம்ப தெளிவாக அந்த 7 வேர்ட்ஸ் எழுதின கட்டைகளை எடுத்துகிட்டு வந்து தராங்க. இதை வச்சு கன்ஜங்ஷன் பிரிட்ஜை சரி செஞ்சு தந்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனான ஜங்கிள் ரொம்ப ஆபத்தானது, அதை ஈஸியாக தாண்டி போக என்னோட பிரதர் ப்ரிப்போசிஷன் ஹெல்ப் ரொம்ப அவசியம், அதனால் அவரை முதல்ல மீட் பண்ணுங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. இவங்களை பார்த்த ப்ரிப்போசிஷன் அவரோட பிரதர்ஸ் இன்டர்ஜெக்ஷன் கன்ஜங்ஷன் உதவி செய்யாமல் இந்த பிரிட்ஜை கண்டிப்பாக கடந்து வந்திருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வரவேற்கிறாரு. நவுன் ஃபேமிலி ஜங்கிளில் கூட்டமாக வாழற அனிமல்ஸ், ஆபத்தான பிளேசஸ், கடந்து போகிற வழியெல்லாம் கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அங்கே பள்ளம் இருக்குது, மேலே ஏறி வாங்க, சிங்கம் வருது, புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லா பொசிஷன் டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே ரொம்ப சேஃபாக ஜங்கிளை க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக ட்ரெஷர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ட்ரெஷர் மேப்பில் எக்ஸ் மார்க் போட்ட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே பள்ளம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு வேர்பு. கூடவே அவங்க ஒய்ஃப் அட்வர்பும் இருந்து ரொம்ப ஆழமாக பள்ளம் தோண்டி அந்த பெட்டியை பொறுமையாக வெளியில் எடுத்து வைக்கிறாங்க. ஃபைனலி எல்லாரும் சேர்ந்து அந்த புதையல் பெட்டியை ஓப்பன் பண்ணால் என்ன இருந்தது? நிறைய கோல்ட் காயின்ஸ், ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே தகன்னு 8 டைமண்ட்ஸ் ஜொலிக்குது. அந்த 8 டைமண்ட்ஸை எடுத்து என்ன செய்கிறாங்க,
நவுன் ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேருக்கும் வேர்ப் ஃபேமிலியில் இருக்க 2 பேருக்கும் ஷன் பிரதர்ஸ் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்றுன்னு எடுத்துகிட்டு மீதி ட்ரெஷரையும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. டீ ஐலண்டில் தனித்தனியாக இருந்த 3 ஷன் பிரதர்ஸையும் கூட்டிகிட்டு 8 பேரும் பத்திரமா வீடு திரும்பி ரொம்ப சந்தோஷமாக வாழறாங்க. அவ்வளவுதான், நம்ம நவுன் ஃபேமிலியோட ட்ரெஷரண்ட் பயணம் முடிந்தது. இப்போது அப்படியே நம்ம இதை இங்கிலீஷ்க்கு கம்பேர் பண்ணலாமா? நேம்ஸுக்குன்னு சொல்லணுன்னா நவுன், நேம்ஸுக்கு பதில் ஷார்ட்டாக சொல்கிறது தான் ப்ரோனவுன், நவுனையும் ப்ரோனவுனையும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ், ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வேர்ப், ஆக்ஷன் எப்படி நடந்ததுன்னு விளக்குறது தான் அட்வர்ப், நம்ம ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த கொடுக்குற சவுண்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன், சென்டென்ஸோட 2 பகுதியை கனெக்ட் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன்ஸ், நவுன் ஃபேமிலிக்கு பொசிஷன்ஸ், டைரக்ஷன்ஸ், இன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது ப்ரிப்போசிஷன். அவ்வளோதாங்க. இந்த 8 டைமென்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப சந்தோஷமாக படிக்கலாம். இந்த மாதிரி வேறு இங்கிலீஷ் லெசன்ஸ், ஸ்டோரிஸ், போயம், கிராமருக்கு வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட புது வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெவர் ஸ்டாப் லேர்னிங். பாய்.